வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் சர்வதேச ரீதியில் நடாத்தும் போட்டியில் இணைந்து 1000 பவுண்ட்ஸ் பெறுமதியான தங்க நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார். கொரோனா தொற்றுக்குள்ளான பெண் பணியாற்றிய இடத்தில் மேலும் பலருக்கு சுகையினம். மோடியாட்சி கால திட்டம் இது, ஒன்றிணைந்து எதிர்ப்போம் சுமந்திரன் அழைப்பு. மீண்டும் கொரோனா அச்சுறுத்தல், ஊரடங்கு உத்தரவை மீறியவர்கள் கைது, போலீசார் கடுமையான எச்சரிக்கை. ஸ்ரீலங்காவில் மேலும் 7 பேருக்கு கொரோனா தொற்று, சுகாதார பிரிவு தகவல். மக்களின் சுகாதார பாதுகாப்பை அரசாங்கம் கேள்விக்குறியாக்கிவிட்டது, ஐக்கிய தேசிய கட்சி சாடல். 72 மணித்தியாலத்தில் உண்மைகள் தெரியவரும், மக்களை வீடுகளில் இருக்குமாறு எச்சரிக்கை. சில பகுதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் பிரதி போலீஸ் மா அதிபர் வெளியிட்ட தகவல். 3வது முறையாக கொரோனா தொற்றுக்குள்ளான இளைஞன். கம்பஹா மினுவாங்குடு பிரதேசத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாகிய பெண் பணியாற்றிய முன்னணி ஆடை தொழிற்சாலையில் 40க்கும் மேற்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இவர்களில் பலரும் அண்மையில் விடுமுறை கோரி விண்ணப்பித்திருந்ததாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1500 பேர் இங்கு பணியாற்றுவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் 40க்கும் மேற்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான பெண் மினுவாங்குடு பாதுராக்குடு பகுதியில் இருந்து பயணிக்கும் வாகனத்தில் வேலைக்கு செல்வதாகவும் அந்த வாகனத்தில் 35 பேர் பயணம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட பெண் 20 பேரின் வேலைகளை மேற்பார்வை செய்யும் கடமையில் இருந்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் வசிக்கும் ஏராளமான மக்கள் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்றனர். இந்த நிலையிலேயே குறித்த தொழிற்சாலையில் பணிபுரியும் போது பெண் உடல்நிலை சரியில்லாமல் 30ஆம் தேதி கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அக்டோபர் 1ஆம் தேதி PCR பரிசோதிக்கப்பட்ட 2வது நாளில் அவர் வீடு திரும்பினார். எனினும் 3ஆம் தேதி அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் குறித்த பெண் கொழும்பு IDH வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது குடும்பமும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 20வது திருத்தத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நேற்று நடந்த 20வது திருத்தமும் அரசியல் விளைவுகளும் என்ற ஆய்வரங்கில் பங்கேற்று 20வது அரசமைப்பு திருத்தமும் அரசியல் விளைவுகளும் என்ற தலைப்பில் சட்டோரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 20ஆம் திருத்தச் சட்டம் குடியரசு அரசியல் யாப்பு என்ற பெயரில் முடியாட்சியை ஏற்படுத்தும் திருத்தம் இது. 20வது திருத்தம் வருவதற்கு முன்னரே முடியரசன் சொல்கிறார், நான் வாயால் சொல்வதெல்லாம் சுற்று நிரூபம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். முன்னர் 18வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது ஆட்சியில் இருந்தவர் அரசியல்வாதி. அவர் அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டிருந்தாலும் ஓர் அரசியல்வாதிக்கு சில விளக்கங்கள் உண்டு. சில விடயங்களை எப்படி செய்யலாம், செய்ய முடியாது என்ற நிதானம் அனுபவத்திலாவது வந்திருக்கு. இன்று நிலைமை அப்படியல்ல. 19ஐ அகற்றுவோம் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தேர்தலில் வாக்குறுதி அளித்தார். 19வது திருத்தத்தை அகற்றுவோம் என்பதற்கும் நிறைவேற்று அதிகாரத்தை வலுவாக்குவோம் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நாட்டவர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கும் மனநிலையில் உள்ளனர். இந்த எதிர்ப்பை நாம் வலுவாக தெரிவிக்க வேண்டும். நாட்டின் முற்போக்கு சக்திகளுடன் இணைந்து செயற்பட வேண்டும். ஒவ்வொரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்காக வாக்களிக்க வேண்டும் என்றார். நாட்டில் மீண்டும் சமூக மட்டத்திற்குள் கொரோனா தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் ஊரடங்கு உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டில் மினுவாங்குடி பகுதியில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். COVID-19 நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மினுவாங்குடி, திவலப்பட்டியம் மற்றும் வேயாங்குட போலீஸ் பிரிவுகளில் மறு அறிவித்தல் வரும் வரையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த பகுதிகளுக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ எந்தவொரு நபரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் தற்போது ஊரடங்கு உத்தரவு உள்ள பகுதிகள் வழியாக வெளிநாட்டினரும் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை மினுவாங்குடு மற்றும் திவலப்பட்டிய போலீஸ் பகுதிகளுக்கு ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்டதுடன் இரவு 8:45 மணியளவில் வேயாங்குடுவுக்கு ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்டது. இந்நிலையில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவினை மீறிய 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதேவேளை இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்துவது தொடர்பான தீர்மானத்தை இன்னும் எடுக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊரடங்கு உத்தரவுகளை மீறும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் நேற்று காலை 10 மணி முதல் இன்று காலை வரை கொரோனா தொற்றாளர்கள் 7 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. திவலப்பட்டியில் நேற்று பெண்ணொருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதோடு அவரது 16 வயது மகளுக்கும் கொரோனா தொற்று உறுதியானதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது.
அத்துடன் யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த கடலோடி ஒருவர், சவுதி அரேபியாவில் இருந்து நாடு திரும்பிய ஒருவர், ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து வருகை தந்த கடலோடி ஒருவர், ஐக்கிய ராச்சியத்திலிருந்து நாடு திரும்பிய ஒருவர் ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 3402 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து 3258 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளனர். 131 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இலங்கையில் இதுவரையில் 13 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் சுகாதார பாதுகாப்புகள் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் முதலிடம் கொடுக்க வேண்டிய தருணத்தில் அரசாங்கம் அரசியல் லாபத்தை கருத்தில் கொண்டும் அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வதிலுமே குறியாக உள்ளது என ஐக்கிய தேசிய கட்சி கடுமையாக சாடியுள்ளது. இது தொடர்பில் அக்கட்சியின் பிரதி தலைவர் ரன் விஜயவர்தன நேற்று வெளியிட்ட அறிக்கையில், கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பான நெருக்கடி இன்னமும் குறையவில்லை என்பது மினுவாங்குட பகுதியில் வைரஸ் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து உறுதியாகியுள்ளது. இது ஒரு சாதாரண விடயம் கிடையாது, மிகவும் அச்சுறுத்தலான நிலைமையாகும். இந்நிலையில் வைரஸ் தொற்றாளர்கள் நாட்டில் இல்லை என்பதை அரசாங்கம் நேரடியாக அறிவிக்காவிட்டாலும் அனைத்து சுகாதார விதிமுறைகளையும் தளர்த்தியமை கவலைக்குரிய விடயமாகும். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அறிவித்தலை கவனத்தில் கொள்ளாது செயற்பட்டதன் பிரதிபலனாக எதிர்வரும் காலங்களில் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். சமூக இடைவெளி பேணல் மற்றும் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகள் என்பவற்றை மக்கள் தற்போது மறந்து செயற்பட்டு வருகின்றனர். இது தொடர்பில் அரசாங்கமும் சுகாதார அமைச்சுமே பொறுப்பு கூற வேண்டும். இதேவேளை தற்போது அமெரிக்க ஜனாதிபதியும் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமன்றி அயல் நாடான இந்தியாவில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் நாட்டு மக்களின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் முதலிடம் வழங்க வேண்டும். ஆனால் அதனை விடுத்து தங்களது அரசியல் பலத்தை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்காக சர்வாதிகார ரீதியில் பாசிசவாத அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கே அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது என கூறினார். கம்பகா மினுவாங்குட ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர் கொரோனா தொற்றுக்குள்ளாகினார். எனினும் அவருக்கு கொரோனா தொற்றியமை தொடர்பில் இன்னமும் தகவல் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைய தினம் கிடைக்கவுள்ள PCR பரிசோதனை அறிக்கையின் மூலம் கொரோனா தொற்றியமைக்கான காரணம் கண்டுபிடிக்க முடியும் என தான் நம்புவதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த தொழிற்சாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான பெண் வெளியிட்ட தகவலுக்கு அமைய அங்கு பணியாற்றிய மேலும் சிலருக்கு இருமல் உட்பட நோய் அறிகுறிகள் காணப்பட்டதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அந்த பெண்ணுடன் அருகில் செயற்பட்ட 150 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் முடிவுகள் இன்று காலை கிடைக்கப்பெறவுள்ளது. அத்துடன் குறித்த தொழிற்சாலையில் பணியாற்றும் மேலும் 1400 ஊழியர்களுக்கு இன்று மற்றும் நாளைய தினம் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இதேபடி தொழிற்சாலையில் பணியாற்றுபவர்களை சந்திப்பதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்து பலர் அங்கு வருகை தந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதற்கமைய தற்போது மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனையில் கொரோனா தொற்றியுள்ளதா என்பதை அறிய எதிர்வரும் 72 மணித்தியாலங்கள் மிகவும் தீர்மானமிக்கதென ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொழில் அல்லது மிகவும் அவசியமான நடவடிக்கைக்காக மாத்திரம் வீட்டை விட்டு வெளியே வருமாறும், முகக்கவசம் அணிவது கட்டாயம் எனவும், 1 மீட்டர் தூர இடைவெளியை கடைபிடிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்டத்தின் திவலப்பெட்டிய, மினுவாங்குட மற்றும் வேயாங்குட ஆகிய போலீஸ் பிரிவுகளில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். மக்களின் சுகாதார பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக குறித்த பிரதேசத்தில் நடமாடும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் 3 போலீஸ் பிரிவுகளுக்கான போலீஸ் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளுக்கு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கும் எண்ணம் இல்லை. எனினும் வைரஸ் தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த விடயத்தில் முடிவெடுக்கப்படும். இன்றைய நாளுக்குள் அது பற்றி தெரியப்பெறும் என அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆனமடுவ தென்னன்குரியா பிரதேசத்தில் 23 வயதான இளைஞன் 3வது முறையாகவும் கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளது. ஆனமடுவ தென்னன்குரியா பிரதேசத்தில் 23 வயதான இளைஞனுக்கு 3வது முறையாக கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதாக வடமேல் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் எம் ஃபரீட் தெரிவித்துள்ளார். இந்த இளைஞன் துபாய் நாட்டில் தொழில் புரிந்து வந்துள்ளதுடன் கடந்த 18ஆம் தேதி இலங்கை வந்துள்ளார்.
வெலிகந்த கொரோனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தபோது இவருக்கு கொரோனா தொற்றியுள்ளது முதலில் உறுதிப்படுத்தப்பட்டது. வெலிகந்த வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பிய இளைஞன் அவரது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். வீட்டில் தாயாருடன் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இரண்டாவது முறையாக கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து சிலாம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து இரண்டைவில் கொரோனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் மீண்டும் கொரோனா தொற்று இருப்பது கடந்த 2ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டது. 3வது முறையாக கொரோனா தொற்றுக்குள்ளான முதல் நபர் இந்த இளைஞன் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.